சரி பிரசன்னா, தொடர் விமர்சனங்கள் திமுக அரசு துரத்துதா? வணக்கம். முதலமைச்சர் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. ஒரு 2 நிமிடம் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் கடந்த 28/6/2025 வழக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்பவருடைய மர்மமான மரணம் என்கிற விசாரணையின் போது காவலர்கள் நடத்திய தாக்குதல் அவர் மரணத்திற்கு காரணம் என்பதை அறிந்து நான் மிகவும் வேதனை அடைகிறேன். இது யாராலும் நியாயப்படுத்த முடியாத, காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 6 காவலர்கள் உடனடியாக சம்பவம் நடந்த அன்றே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இத்தகைய வழக்குகளில் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளின்படி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. நேற்றைய தினம் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டது. இன்று சம்பந்தப்பட்ட மாவட்ட கண்காணிப்பாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். துணை கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இப்படி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. துயர மரணத்தை அடைந்து அஜித்குமார் அவர்களின் குடும்பத்தினரை நான் தொடர்பு கொண்டு பேசினேன். நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு என் வருத்தத்தை நேரடியாக அவர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறேன். நியாயமான, ஒளிவுமறைவற்ற, எந்தவிதமான பாரபட்சமும் அற்ற விசாரணையை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் உறுதியளிக்கிறேன். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அஜித்குமார் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைத்திட வழிவகை செய்யப்படும் என்பதை உறுதியளிக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இவ்வழக்கில் சிபிசிஐடி தனது விசாரணையை தொடரலாம் என தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த சம்பவத்தில் காவல்துறையைச் சேர்ந்த 5 மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கின் விசாரணை குறித்து எந்தவித ஐயப்பாடும் எழப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி நான் உத்தரவிட்டுள்ளேன். இந்த எல்லா நடவடிக்கையும் எதிர்க்கட்சிகளுடைய அழுத்தம், விமர்சனம், நீதிமன்றத்துடைய அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பிறகுதான் எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை கல்யாணசுந்தரம் முன்வைக்கிறார். சார், அஜித்குமாருடைய மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பு. முதலமைச்சர் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை. அல்லது மாரடைப்பால் இறந்து போனார் அல்லது காய்ச்சலால் இறந்து போனார் என்று 4 நாட்கள் கழித்து அந்த சம்பவம் தெரிந்து கொண்டு எடப்பாடி போல அறிக்கை விடவில்லை. முதலமைச்சர் நேரடியாக களத்தில் தன்னுடைய சக அமைச்சரான அந்த மாவட்ட அமைச்சரான மரியாதைக்குரிய அண்ணன் பெரிய கருப்பனை அந்த வீட்டிற்கு அனுப்புகிறார். இப்படி ஒரு அரசு தவறு என்று எத்தனித்திருந்தால் அல்லது மக்களை சந்திப்பதற்கான திராணி இல்லாமல் இருந்திருந்தால் அமைச்சர் அங்கே போய் அவர்களோடு இருந்திருக்க மாட்டார். முதலமைச்சர் நேரடியாக பேசுகிறார். உங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட்ட இழப்பிற்கு நான் நியாயம் பெற்று தருவேன் என்று சொல்லுகிறார். ஒரு சின்ன ஒப்பீட்டுவோம நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் கல்யாணசுந்தரம் சொன்னாரு, பிரசன்னா சிரிக்கிறார் அப்படின்னு. அது சிரிப்பு இல்லை சார். உங்களை போன்ற கயவர்கள் ஒரு ஆட்சியின் மீது அவர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, வார்த்தையில கொஞ்சம் கண்ணியம் ஃபாலோ பண்ணணும். இல்ல வார்த்தை ரொம்ப கடுமை வேண்டாம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் கண்ணியமான வார்த்தைகளை என்னை அனுமதிங்க. இந்த நீங்க ஒரு வார்த்தையை அழகா நீங்க கடந்து போனீங்க. அவரும் அதை சொல்லவில்லை அப்படின்னார். கடந்து போல அத கேள்வி கேட்டார், விளக்கம் கொடுத்தாரு, மறுப்பு தெரிவித்தார். இல்ல அது அப்படி கடக்க முடியாது. எளிதா உங்களுக்கு கருத்து அதிமுகவினுடைய அரசியல் நான் முடிச்சறேன், என்னை அனுமதிங்க. அதிமுகவினுடைய அசிங்க அரசியல் இங்கே அம்பலப்பட்டிருக்கிறது இந்த ஒரு நொடி இல்ல. கல்யாணசுந்தரம் பேராசிரியர் மரியாதைக்குரியவர், என்னுடைய நண்பர், ஒரு வார்த்தை சொன்னார். உயரதிகாரிகள் கொலை பண்ண சொன்னா கொலை தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதா அவர் இப்ப பேசினார். நீங்க இடைமறிச்சு சொன்னீங்க. அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டதா அப்படின்னு கொலை என்கிற வார்த்தை வேண்டுமானால் எடுத்து விடுங்கள், அங்கே பேசப்படவில்லை என்றார். இதுதான் அதிமுகவினுடைய கேவலமான அரசியல். இங்க எந்த அதிகாரி கொலை இங்கே சார் கருத்துக்கு மாற்று கருத்து அரசியலை இந்த ஒரு நொடியில இங்க அம்பலப்படுத்துறேன். அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறத இங்க அம்பலப்படுத்துறேன். எடப்பாடி பழனிசாமி மாதிரி 11 நாள் கழிச்சு யார் மேல எஃப்ஐஆர் போடல, 12 நாள் கழிச்சு எஸ்பியை பணியிடை நீக்கம் செய்யல, நடந்த 48 மணி நேரத்துல 24 மணி நேரத்துல கைது செய்யப்பட்டு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார், டிஎஸ்பி டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தொடர் நடவடிக்கைகள் ஒரு அரசு, எல்லா அரசுகள்லையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அவர் சொன்னாரு உங்க ஆட்சி காலத்துல 24 லாக்அப் மரணங்கள் அப்படின்னு. நாடாளுமன்றத்தில் 2011 to 16 அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் லாக்அப் டெத் எத்தனை அப்படின்னு ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி வைத்த போது 46 மரணங்கள் அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில்.
சரி, அதுதான் அப்படின்னா 2014 இருந்து எடப்பாடி ஆட்சி காலம் வரைக்கும் ஈவன் இன்க்ளூடிங் கொரோனா வரைக்கும் எவ்வளவு அப்படின்னா 43. 16 43 இல்ல எந்த வருஷத்துக்கு குறிப்பிட்டீங்க? 2016 டு எடப்பாடி ஆட்சி முடிகிற வரை 14ன்னு சொன்னீங்க. முதல்ல 2011 டு 16ல 46, 2016 டு 21ல 43. எங்களுடைய ஆட்சி காலத்தில் 24ன்னு ஒரு புள்ளி உரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது பேராசிரியராக இருக்கட்டும் அல்லது வேற யாரா இருக்கட்டும். இந்த புள்ளி உரம் எங்க சார் அப்படின்னு கேட்டா இங்கே இருக்கு அங்கே இருக்குங்கிறாங்க. நாங்க எல்லாத்தையும் ஆவணத்தோட காட்டுறோம். சார் 24 மரணமோ அல்லது 46, 43 ஒரு உயிர் போனா அது கண்டிக்கக்கூடிய குற்றம் தான் சார். முதலமைச்சரை நான் காலையிலிருந்து நேரடியாக பார்த்துட்டு இருக்கேன். முதலமைச்சரை நான் காலையிலிருந்து அவரோடு பயணித்து கொண்டு இருக்கிறேன். அவருடைய மனம் இருக்குல்ல, எங்க தலைவர்களை பார்க்கிற போதே தெரியும், எந்த இடத்துலையும் ஓடி ஒளியலை. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு 2 பக்க அறிக்கை, அவருடைய அறிக்கை என்ன தெரியுமா சொன்னுச்சு? சாத்தான்குளம் மரணத்தில் அதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். மூச்சு திணறல், காய்ச்சல், உடல்நலக்குறைவு, அதை கடந்து கடையை மூட மறுத்து விட்டதால் தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டார் சார். அந்த மாதிரி அறிக்கை முதலமைச்சரோட அறிக்கை படிச்சேன். முதல் தகவல் அப்படி எடுத்துக்கும் போது காவல்துறையுடைய முதல் தகவல் இருக்கிற வலிப்பு வந்துதான் உயிரிழந்தார் அப்படின்றது இருக்கு. சோ ஒரு சிஎம் அதை நம்பி முதல் தகவலை சொல்லுவாரு, அதற்கு பிறகு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கிறது அப்படின்றது எல்லா முதலமைச்சர்களுக்கும் சரி. முதலமைச்சர் அப்படி சொல்லலையே. தீர விசாரிச்சு காவலர்கள் தவறு செய்திருக்கிறாங்க, அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறேன், ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை சொல்றதுக்கு தன்மை வேணும் சார். நான் அந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு அந்த தாயிடத்தில் மன்னிப்பு கேட்டார். நீங்க எந்த கொலையும் எந்த குற்றத்தையும் யாரும் நியாயப்படுத்த முடியாது. இது ஒரு துர்சம்பவம். எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அதை எப்படி நடத்துகிறார்? இன்னைக்கு அவர் சொல்றாருல, நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட், நாங்க சிபிஐ கோரிக்கை வைத்தோம், உயர்நீதிமன்றம் வந்து நீங்கள் தரவில்லை என்றால், இல்ல அந்த வரி மட்டும் நீங்கள் அவர் தான் சொன்னார், நீங்கள் தரவில்லை என்றால் அப்படின்னாரு. உயர்நீதிமன்றம் சொன்னுச்சு சிபிசிஐடி தொடரலான்னுச்சு. முதலமைச்சர் அந்த குடும்பத்திற்கு உண்மையான நியாயம் கிடைக்க நான் காவல்துறையின் தலைமையில் அல்ல சிபிஐக்கு நானே உத்தரவிடுகிறேன். முதலமைச்சர் 48 மணி நேரத்தில் உத்தரவிட்டிருக்கார். சுமந்த், 48 மணி நேரத்தில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசால். அடுத்தடுத்த நடவடிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஓரளவுக்கு இந்த டேமேஜ் கண்ட்ரோலை வந்து ஓரளவுக்கு சரியாக செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அது சிபிஐக்கு மாற்றுவதுங்கிறது ஒரு சரியான நடவடிக்கை. ஏன்னா மாநில அரசு மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும். என்னதான் நீங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றினா கூட சிபிசிஐடியும் மாநில அரசு தான். ஸோ அதனால அதை நீங்கள் சிபிசிஐடிக்கு மட்டும் மாற்றினால் அதில் ஒரு நம்பகத்தன்மை மக்களுக்கும் வராது, எதிர்கட்சிகளும் வந்து எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் இப்போ பெரும்பாலும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றீங்க? இல்ல எப்படி சொல்றீங்க? தாவேகா இருக்கு, அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, எவ்வளவு பேர் எவ்வளவு நீங்க இருங்க இந்த கட்சிகளை சேர்ந்த எத்தனை தலைவர்கள் இல்ல இந்த சிபிஐ விசாரணையை கோரினது அதிமுக தான் சார். அதிமுக கோரிக்கை விடுத்த பிறகுதான் திமுக கிட்ட இருந்து இந்த அறிக்கை வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் மூத்த தலைவர்கள் ஒருவர் கூட போய் விக்டிம் ஃபேமிலி, முதலமைச்சர் போனாவது பேசிருக்கலாமே? நீங்க ஒரு தொலைபேசியில கூட பேச முடியலன்னா அப்புறம் நீங்க எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த 24 மணி நேரத்தில் இந்த மாநில அரசு இந்த மேட்டர்ல நிச்சயமாக ஓரளவுக்கு இந்த டேமேஜ் கண்ட்ரோல ஓரளவுக்கு செஞ்சிருக்காங்க. அதனால வந்து இவர்கள் தண்டிக்கப்படுவார்களா? அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அது வந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.